Hi friends, welcome back to our channel Update Your Knowledge. In this video we are going to see about anti-caste reformers. நேற்று நம்ம பார்த்தது பிரார்த்தன சமாஜில் உள்ள ரிஃபார்மர்ஸ் பற்றி. பிரார்த்தன சமாஜில் உள்ள ஜோதிபாய் பூலேவும் ஆன்டி-கேஸ்ட் ரிஃபார்மரில் ஒருத்தவங்க தான். ஜோதிபாய் பூலே, நாராயணகுரு, ஐயன் காளி இவங்க எல்லாருமே ஆன்டி-காஸ்ட் ரிஃபார்மரில் வருவாங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோதிபா பூலே பற்றி. ஜோதிபா பூலே வந்து 1827 பிறந்தாங்க. எங்கே பிறந்தாங்கன்னா பிரார்த்தன சமாஜ் ஆரம்பிச்ச இடம் தான், மகாராஷ்டிராவில் தான் பிறந்தாங்க. இவங்க வந்து நான் பிராமன் மூமெண்ட், அதாவது பிராமணர் அல்லாத இயக்கத்தில் ஏர்லியஸ்ட் ரிஃபார்மர், இவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ள ரிஃபார்மர்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு சமாஜ் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சமாஜ்னா த சத்ய சதோக் சமாஜ், அப்படின்னா ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி, நல்லதை அதாவது உண்மையை தேடுற சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1870 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சமாஜ் வந்து அதாவது இந்த சொசைட்டி வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் ஆம்பிஷனையும் திரும்ப கொண்டு வரதுக்காக இந்த சொசைட்டி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அதாவது ஜோதிபா பூலே வந்து என்னென்னலாம் அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹை கேஸ்ட் ஹிந்துஸ் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இது விடோ ரீமேரேஜை வந்து ப்ராஹிபிட் பண்ணாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார்னா விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு நிறையா. இவர் வந்து அதுக்காக நிறையா போராடியிருக்காரு. இவங்க அப்புறம் நிறைய ஆர்ஃபனேஜஸ் அப்புறம் ஹோம்ஸு இதெல்லாம் விடோஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜோதிபா பூலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருக்காகனா அன்டச்சபிள்ஸ்க்காக, அதாவது தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஹை கேஸ்ட்டில் உள்ளவங்களாம் லோவர் கேஸ்ட்டை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பூனேயில் 1852 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவருடைய ஒய்ஃபு சாவித்ரி பாய் பூலே, இவருடைய ஒய்ஃபு. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப் மொத்தமுமே டிப்ரெஸ்ட் கிளாஸில் உள்ளவங்களுக்காகவும், டிப்ரெஸ்ட் கிளாஸ்னால் லோவர் கிளாஸில் உள்ளவங்களுக்காகவும் உமனுக்காகவும் மட்டுமே டிவோட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பிரிட்டன் ரூல், அதாவது பிரிட்டிஷெலாம் இங்கே வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு இவர் ஓகே இது நல்லது தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மிஷினரிஸ்லாம் உள்ளே வர்றதுக்காகவும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒரு ஒர்க் பற்றி ஏற்கனவே நம்ம பிரார்த்தன சமாஜ் பார்க்குறப்ப பார்த்தோம், குலாம்கிரி அப்படின்னு. குலாம்கிரினா ஸ்லேவரி அப்படின்னு பார்த்தோம். அது வந்து இவருடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்மளோட நெக்ஸ்ட் 2 ரிஃபார்மர்ஸ் ஆன்டி-கேஸ்டில் உள்ள மற்ற 2 ரிஃபார்மர்ஸ் பற்றி பார்ப்போம். யாருன்னா நாராயணகுரு, ஐயன் காளி. இவங்க 2 பேரும் வந்து கேரளாவில் உள்ள ரிஃபார்மர்ஸ், அதாவது சவுத் இந்தியாவில் வந்த இவங்க முக்கியமான ரிஃபார்மர்ஸ் இவங்க 2 பேர் தான். இவங்களை பற்றி டுமாரோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ இன் our next video. Thank you. Stay tuned and